கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. 24 வயதை கடந்து கொண்டிருக்கும் நிலையில் வீட்டில் வரன் தேட ஆரம்பித்து பல திருமண தகவல் மையங்களில் பதிவு செய்த வகையில் ஒவ்வொரு வரனாக குடும்பத்துடன் அமர்ந்து அலைபேசி திரையில் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வரன் புகைப்படம் மனதுக்கு பிடித்து போனதும் அதன் மீது கை வைத்தாள் மகி. ஏண்டி மகி, உனக்கு அறிவு இருக்கா? பார்க்க கரேன்னு தோசைக்கல்லு மாதிரி இருக்கான். அவனை போய் நீ இருக்கிற அழகுக்கு மன்மதன் மாதிரி மாப்பிளை எதிர்பார்க்கின்றோம். பேசிய தாயை கோபமாக பார்த்தாள். அம்மா, நீ கம்மன் இருக்க மாட்டியா? சிவப்பா, நீயும் புடிச்சியே சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கியா? தன் மகள் இப்படி கேட்பாள் என சிறிதும் யோசிக்காத தந்தை கரண் எழுந்து சென்று விட, என்ற வாழ்க்கைய விட்டு தள்ளு. சிவப்பா இருக்கிறவங்க உன்ற அப்பன மாதிரி ஊதாரியா இருந்துருவாங்களா? கருப்பா இருந்தா நல்லவங்களா இருப்பாங்களா? எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஜோடி பொருத்தம் இல்லாம ஆராய்ச்சும் பண்ணுவாங்களா? நீயே சொல்லு. தாய் கருணியின் பேச்சில் உடன்பாடு இல்லாதவளாய் அந்த வரனின் ப்ரொஃபைலையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். மாதம் 2 லட்சம் சம்பளம், ஐடி கம்பெனி வேலை, பெங்களூரு வாழ்க்கை, பூமி, வீடு, காலியிடங்கள், வாடகை, வருமானம், கார் என இல்லை என்பது எதுவுமில்லை. பையன் கருப்பா இருந்தாலும் நல்லா கலையா வேற இருக்கான். கருப்பான முகத்துக்கு மட்டும்தான் பற்கள் பளிச்சென்று வெண்மையாக தெரிகின்றது என உள்மனம் அசை போட போட வெளி மனதுக்கும் பிடிக்க ஆரம்பித்து விட்டதை உணர்ந்தாள். நேர்ல பார்க்கணும், பேசி பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுங்க என உறுதியாக சொன்ன பின் மறுக்க முடியாமல் ஒரு கோவிலில் வரனை சந்திக்க திருமண தரகர் மூலமாக ஏற்பாடு செய்தனர் மகியின் பெற்றோர். முதல் சிரிப்பிலேயே முழுவதும் சரணடைந்து விட்டது மகியின் மனம். கன்னத்தில் குழி விழும் பெண்கள் அடிக்கடி சிரித்து கன்னக்குழியை பிறர் பார்க்க காட்டுவது போல கருப்பான ஆண்கள் அடிக்கடி பற்கள் முழுவதுமாக தெரியும் அளவுக்கு காட்டுவதும் வழக்கம். வெள்ளை பற்கள் கருப்பான முகத்துக்கு கிரீடம் போன்றவை. இந்த சூட்சமத்தை புரிந்தவர்கள் அடிக்கடி சிரித்து வைப்பார்கள். அதே தான் இன்று மகியை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை கரனும் செய்தார். நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்ன என்னை பார்த்து பழகி இருக்கிறீங்களா? இல்லை, இப்போதான் முதல்ல பார்க்கிறேன். அப்புறம் எதுக்கு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டீங்க? அது சும்மா ஒரு பேச்சுக்கு. யாரை பார்த்தாலும் இப்படிதான் கேட்பேன். நான் நல்லா இருக்கேனான்னு நீங்களே சொல்லுங்க. அதை கேட்க தான் இங்க மீட் பண்றோம். ஓ, அப்படி வாரீங்களா? தமிழ்ல தான் ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கே. சூப்பரா இருக்கீங்க. என்னை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்களோட சேர்ந்து 17வது பொண்ணு நீங்க. அத்தனை பேரும் என்னோட நிறத்தை பார்த்து நிகாரிச்சிட்டாங்க. நீங்களும் அதை தான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, கருப்பு நிறத்தை எனக்கு பிடிக்கல. அப்போ நான் கிளம்புறேங்க. அதுக்குள்ள கிளம்பிடாதீங்க. நான் சொல்லி முடிக்கல. மொத்தமா உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எனும் மகாகவியின் வரிகள் ஒலித்தது போல் இருந்தது கரனுக்கு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. இதில் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் லேட்டஸ்டான ரிவ்யூஸ் பார்க்க முடியுங்க. நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு genreviews.onlineல லேட்டஸ்டான ரிவ்யூஸ் பார்த்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினா வேல்யூபுளாக இருக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.